வெல்கம் டு XYZ EV ஸ்பேர் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன டாபிக் சார்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இ-ரிக்ஷாவோட கண்ட்ரோலர் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி மார்க்கெட்ல நமக்கு இ-ரிக்ஷாக்கு 3 டைப் ஆஃப் கண்ட்ரோலர் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரோட வயரிங் என்னென்ன சாக்கெட் நமக்கு எது எதுலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த கம்ப்ளீட் வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வயர்டு கண்ட்ரோலர் கொண்டு வந்திருக்கோம். வயர்டு கண்ட்ரோலர் எதனால சொல்றாங்கன்னா, எல்லா வயரும் வெளியவே இருக்கும். எந்த ஒரு வயரும் இன்பில்ட்டா இருக்காது. இந்த கண்ட்ரோலரோட பேர் வந்து வயர்டு கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மோட்டரோட ஃபேஸ் வயர் இருக்கு. அடுத்தது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயர். இந்த வயர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இந்த பல்ச் ஆஃப் வயர்ஸ் இருக்கா, இதுல நமக்கு 5 பின் வயர் இருக்கும். இது மோட்டரோட ஹால் எஃபெக்ட் சென்சாரோட வயர். அடுத்தது நம்ம சிங்கிள் வயர் இருக்கு. இது நம்மளோட ஆன் ஆஃப் கீயோட வயர். இந்த 2 பின் வயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 பின் வயர் நம்மளோட ரிவர்ஸோட வயர். த்ராட்டிலோட ரிவர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலர் வயர் நம்மளோட ஃப்ரீக்வென்சி வயர். இதுதான் நமக்கு ஸ்பீட் இண்டிகேட் பண்ணும். எவ்வளோ ஸ்பீட் மோட்டார் ரன் ஆகுதுன்னு சொல்லி. அடுத்தது நம்ம இந்த 2 பின் வயர் இருக்கா, ஒரு பிளக் பண்ற மாரி. இந்த 2 பின் வயர் பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டார் வந்து ஃபார்வர்ட் வந்து ரிவர்ஸ் ஆவும். இல்ல ரிவர்ஸ் ஃபார்வர்டா ரன் ஆச்சுன்னா, இந்த வயர் நம்ம கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலர் சென்ஸ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ நமக்கு சென்ஸ் பண்ணிக்கும். இந்த 2 பின் கனெக்டர் வயர் இருக்குல்ல, இது வந்து 4860. ஒரு சில கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்துங்க 48ம் இருக்கும். ஒரு சில வண்டியில 60யும் இருக்கும். அதுல 48னா கழட்டி இருக்கணும். 60 நம்ம பிளக் பண்ணிட்டா 60யா நமக்கு ஒர்க் ஆகும். இந்த 3 பின் ஒயர் இருக்குல்ல, இந்த 3 பின் ஒயர் நம்மளோட த்ராட்டிலோட ஃபார்வர்டோட ஒயர். இது நம்மளோட நியூட்ரல் ஒயர். இல்லன்னா பிரேக்கு கூட நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயர் எதுக்குன்னா, நம்மளோட 3 ஸ்பீட் த்ராட்டிலோட ஒயர். இந்த த்ராட்டிலோட ஒயர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 1, 2, 3ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வயர்டு கண்ட்ரோலர்ல இந்த வயரிங் தான் நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்இடி இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர் சொல்லுவோம். அப்படி இல்லன்னா, நம்ம ஃபால்ட் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர் சொல்லுவோம். இதுல நம்ப என்ன மோட்டார் ஃபால்ட் ஆகுனாலும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆனாலும் இண்டிகேட் பண்ணும். த்ராட்டில் ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் இண்டிகேட் பண்ணும். இந்த கண்ட்ரோலர் மார்க்கெட்ல ரொம்ப நல்ல ஸ்பீக்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த கண்ட்ரோலரோட வயரிங் நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது மோட்டரோட 3 ஃபேஸ் வயர் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல பஞ்ச் ஆஃப் வயர்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம மோட்டரோட ஹால் எஃபெக்ட் சென்சார் வயர். இந்த வயர் நம்ம மோட்டரோட சென்சார் வயர் கூட கனெக்ட் பண்ணுவோம். இந்த லைட் ப்ளூ வயர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீட் இண்டிகேட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்பீடோமீட்டருக்கு நம்ம இது கனெக்ட் பண்ணுவோம். ஸ்பீட் இண்டிகேட்டிங் வயர். அடுத்தது இந்த வயர் நம்ம ஆன் ஆஃப் கீயோட வயர். சிங்கிள் வயர் இருக்கும். இது நம்ம கனெக்ட் பண்ணா ஆன் ஆஃப் கீக்கு கனெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஸ்பீட் சாக்கெட் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம 1, 2, 3 சாக்கெட் உள்ள 3 ஸ்பீட்க்கான த்ராட்டிலுக்கான வர சாக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்குக்கு வர ஒரு வயர். இந்த வயர் நம்ம கனெக்ட் பண்ணா, பிரேக் அடிக்கும்போது மோட்டரும் கட் ஆஃப் ஆகும். இந்த வயர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம். இது பேர் வந்து புல் அண்ட் ஸ்டாப்ன்னு சொல்லுவோம். எதுக்காகன்னா, மோட்டார் வந்து ஸ்டார்ட்டிங்ல ரன் ஆகுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு வயர். இது 90% இ-ரிக்ஷால யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராஜெக்ட் ஓரியன்டட்ல இந்த வயர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 2 பின் வயர். இது வந்து நம்மளோட த்ராட்டிலோட ரிவர்ஸோட வயர். அடுத்தது 3 பின் வயர் இருக்கு. இந்த 3 பின் வயர் நம்மளோட த்ராட்டிலோட ஃபார்வர்ட். இந்த 2 பின் வயர் நம்மளுக்கு வந்து 4860 கனெக்ட் பண்றது. பேட்டரி வந்து 48ஆ இருந்தா கழட்டி இருக்கணும். 60ஆ இருந்தா இத பிளக் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த வயர் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் வயர். இது நம்ம மோட்டர் வந்து ஃபார்வர்ட் போடும்போது ரிவர்ஸ் ரன் ஆகுது. இல்ல ரிவர்ஸ் போட்டா ஃபார்வர்ட் ரன் ஆகுதுன்னா, இந்த வயர் கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிக்கும். அடுத்தது பார்க்க போறது ஒரு வயர்டு கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வயர்லெஸ்ல இருக்கும். இப்ப நம்ம 2மே நம்ம பார்த்தோம். இது வந்து வயர்ட், இது வந்து ஃபால்ட் இண்டிகேட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இ-ரிக்ஷாக்கு இப்போ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் வருது. இந்த கண்ட்ரோலர்ல எந்த ஒரு வயரும் கண்ட்ரோலர்ல பிளக் ஆயிருக்காது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் இங்க கனெக்ட் பண்ணுவோம். மோட்டரோட 3 ஃபேஸ் வயர், மோட்டரோட 3 ஃபேஸ் வயர் நம்ம இங்க கனெக்ட் பண்ணுவோம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு சாக்கெட்டு தனித்தனியா குடுத்துருவாங்க. இப்போ 5 பின் சாக்கெட் நம்ம எடுத்து இதுல கனெக்ட் பண்ணுவோம். இது நம்ப மோட்டரோட ஹால் எஃபெக்ட் சென்சார்க்கான ஒரு வயர். அடுத்தது 2 சாக்கெட் இருக்கு. நம்ம 2 சாக்கெட்டும் கனெக்ட் பண்றோம்.
இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு த்ராட்டிலோட வயர் 3 பின் வயர் வந்துரும். இது மெயின் ஆன் ஆஃப் கீயோட வயர். இது நம்ம பிரேக்குக்கான வயர். இது பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஸ்பீட் வயர் 1 டூ 3 ஓட ஸ்விட்சோட வயர். இந்த வயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிவர்ஸோட வயர். இந்த வயர் வந்து நம்ம ரிவர்ஸோட கனெக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுவோம். ரிவர்ஸோட சாக்கெட்ல. இந்த வயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பீடோமீட்டருக்கான வயர். எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்ஃப் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த ஒயர் நம்ம 90% இ-ரிக்ஷால யூஸ் பண்ண மாட்டோம். இது எதுக்குன்னா, ப்ராஜெக்ட் ஓரியன்டட்ல யூஸ் பண்ணுவாங்க. மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். பவர் ஜெனரேட் ஆகி ஒரு 2 ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காவே த்ராட்டில் குடுக்காமயே ரன் ஆகும். அந்த ஒரு சென்சிங்க்கான ஒரு ஒயர் தான் இந்த ஆட்டோமேட்டிக் லைன் ஒயர். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4860 48னா ரிமூவ் பண்ணியிருக்கணும். 60னா கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த 2 ஒயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்டி டெஃப்ட் அலார்ம். அப்படி இல்லன்னா ரிமோட் கீ. இந்த 2 ஒயர் வந்து ரிமோட் கீக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கம்ப்ளீட்டா நீங்க பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா எங்களோட பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.